வாங்க இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். பல லட்சம் வருஷம் பின்னாடி போய் நம்ம எல்லாரோட மூதாதையர்களையும் சந்திக்க போறோம். நாம இன்னைக்கு வாழ்ற இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் போட்ட அவங்க உலகத்துக்குள்ள நாம நுழைய போறோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன பெரிய சவால்களை சந்திச்சாங்க, அதையெல்லாம் எப்படி தங்களோட புத்திசாலித்தனத்தால ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இத பத்தி உண்மையாவே யோசிச்சு பாருங்களேன். அடுத்த வேளை சாப்பாடு எங்கிருந்து வரும்னே தெரியாது. ராத்திரி தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கூட கிடையாது. இது ஏதோ சினிமா கதை இல்ல. இதுதான் நம்ம மூதாதையர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திச்ச ஒரு நிஜமான வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கை போராட்டத்தோட மையமே இதுதாங்க. சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் பழங்கார்காலம். இது முழுக்க முழுக்க பிரச்சனைகள் நிறைஞ்ச ஒரு உலகம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை அப்ப மனுஷங்க கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை விட என்னெல்லாம் இல்ல அப்படிங்கறத வச்சுதான் நாம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இந்த பழங்கற்காலம்ங்கிறது மனுஷ வரலாற்றோட ரொம்ப ரொம்ப ஆரம்ப புள்ளி. அப்போ மனுஷங்க தங்களை இயற்கையோட எஜமானர்கள்னு நினைக்கல, அவங்க இயற்கையோட ஒரு பகுதியா தான் இருந்தாங்க. உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இயற்கை கிட்டேந்து போராடி தான் வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த ஒவ்வொரு சவாலையும் யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்காக தினமும் ஓயாம அலைஞ்சாகணும். இன்னைக்கு ஒரு குகையில தங்குனா நாளைக்கு எங்க தங்குறதுன்னு தெரியாது. பயிர் செய்ய தெரியாததால பசிச்சா சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட ஓய்வே இல்லாத நிச்சயமற்ற அன்றாட வாழ்க்கை. சரி, இப்போ எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமான பிரச்சனைக்கு வருவோம். சாப்பாடு. அதாவது உயிர் வாழ்றதுக்கு தேவையான எனர்ஜிய அவங்க எப்படி ஜோகாச்சாங்க? இதுதான் அவங்க சந்திச்ச முதல் மற்றும் மிகப்பெரிய சவால். இது கேட்கறதுக்கு ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம். ஆனா இதுக்கு கிடைச்ச பதில் தான் மனுஷ குலத்தோட தலைவிதியையே மாத்துச்சு. விவசாயமே இல்லாத ஒரு உலகத்துல ஒவ்வொரு நாளும் பசியை எப்படி போக்குறது? இது உயிர் வாழ்றதுக்கான முதல் கட்டளை இல்லையா? அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு கிடைச்சது. அது மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். தீ. ஆமா, தீதான். ஆனா அது வெறும் வெளிச்சத்துக்கோ இல்ல குளிர்காயறதுக்கும் மட்டும் இல்ல. உண்மையான புரட்சியே சமையல்ல தான் தொடங்குச்சு. சமைச்ச உணவை நம்ம உடம்பு ரொம்ப சுலபமா ஜீரணம் பண்ணி அதுல இருக்கிற சத்துக்களை முழுசா எடுத்துக்குச்சு. ஜீரணத்துக்கு தேவைப்பட்ட எனர்ஜி குறைஞ்சதால அந்த மிச்ச எனர்ஜி மூளை வளர்ச்சிக்கு போச்சு. இது மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனை. சாப்பாட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. வயிறு நிறைஞ்சதும் அடுத்த பெரிய சவால் தலை தூக்குது. இயற்கையோட சீற்றங்கள். கொடூரமான வெயில், மழை, பனி, இதிலிருந்து தங்களை எப்படி காப்பாத்திக்கிறது? நம்மகிட்ட இன்னைக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு. ஆனா அப்போ மனுஷ உடம்பு நேரடியா இயற்கையோட இரக்கமே இல்லாத தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இது அவங்களோட மிகப்பெரிய பலவீனங்கள்ல ஒன்னா இருந்துச்சு. இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனம் மறுபடியும் ஜொலிக்குது. வேட்டையாடின விலங்குகளோட தூளையே தங்கள காப்பாத்துற கவசமா மாத்திக்கிட்டாங்க. இது மனுஷனோட முதல் ட்ரெஸ் மட்டும் இல்ல, அறிவை பயன்படுத்தி இயற்கைய நேருக்கு நேர் சந்திச்ச முயற்சியும் இதுதான். சாப்பாடு ரெடி, உடம்புக்கு பாதுகாப்பும் ரெடி. ஆனா மனுஷனுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா? சிங்கம் மாதிரி கூரான நகமோ புலி மாதிரி பெரிய பல்லும் நமக்கு கிடையாது. இந்த உடல் பலவீனங்களை அவங்க எப்படி தாண்டலாங்க? இந்த டேபியூலாவை பாருங்க. கருவிகள் கொண்டு வந்த புரட்சிய எவ்வளவு சிம்பிளா சொல்லுதுன்னு. இப்ப லெஃப்ட் சைட்ல பாருங்க. வெறும் கையால ஒரு பெரிய மிருகத்தை வீழ்த்த முடியாது. ஆனா ரைட் சைட்ல கூரான கல்லால செஞ்ச ஒரு ஈட்டி அதை சாத்தியமாக்குச்சு. வெறும் பல்லால கரிய கிழிக்க முடியாது. ஆனா எலும்பால செஞ்ச கத்தி அதை ஈஸியாக்குச்சு. கருவிகள் வந்ததும் ஒரு பலவீனமான மனுஷன் ஒரு பலமான வேட்டைக்காரனா மாறிட்டான். வெறும் கருவிகளை பயன்படுத்துறது மட்டும் இல்லங்க, கருவிகளை உருவாக்குற இந்த திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் மனுஷனை மத்த எல்லா விலங்குகள்ல இருந்தும் பிரிச்சு இந்த கிரகத்தோட ஆதிக்க சக்தியா மாத்தின முதல் மற்றும் மிக முக்கியமான படி. மனுஷன் கண்டுபிடிச்ச கருவிகள்யே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு கல்லோ இல்ல எலும்போ கிடையாது. அது கண்ணுக்கே தெரியாத ஒரு சோஷியல் டூல். யோசிச்சு பாருங்க, தனியா வேட்டைக்கு போனா அது ரொம்ப கஷ்டம், ஆபத்தும் கூட. ஆனா ஒரு கூட்டமா செயல்பட்டப்போ யானை மாதிரி பெரிய விலங்குகளை கூட அவங்களால வீழ்த்த முடிஞ்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்து கிடைச்ச சாப்பாட்டை பகிர்ந்து குழந்தைங்களை கூட்டா பாத்துக்கிட்டாங்க. இந்த சிம்பிளான கூட்டுறவிலிருந்துதான் மனுஷ சமூகத்தோட முதல் விதத்துவப்பட்டுச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்தத வச்சு அந்த முருட்டு குகை மனிதன்கிற நம்ம பழைய கற்பனைய தூக்கி போட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நாம நினைக்கிற மாதிரி அவங்க அறிவில்லாத வெறும் முரட்டு பலம் மட்டும் கொண்டவங்களா இருந்தாங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த ஒரு வரியே அதுக்கு தெளிவான பதில். அவங்க அறியாமையில வாழல,
அதுக்கு பதிலா அவங்க சூழ்நிலையில இருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க அறிவை வச்சு ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடிச்சாங்க. அவங்கள நாம அப்படிதான் பார்க்கணும். அவங்க தான் இந்த உலகத்தோட முதல் ப்ராப்ளம் சால்வர்ஸ், ஒரிஜினல் இன்னோவேட்டர்ஸ். நாம இன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு சமூக அமைப்புக்கும் அஸ்திவாரம் போட்டதே அவங்கதான். இதுதான் நாம கடைசியா யோசிக்க வேண்டிய விஷயம். நெருப்பு, கருவிகள், ட்ரெஸ், சமூகம்னு அவங்க அன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒவ்வொரு தீர்வும் நாம இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கான அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. அவங்களோட புத்திசாலித்தனம் மட்டும் இல்லனா மனுஷகுலத்தோட கதையே இருந்திருக்காது.